Student, 12th standard chapter 4ல x is 4.5 4ல sum number 9 sum 9ல first question sin inverse of 5 by x plus sin inverse of 12 by x equal to pi by 2. So நமக்கு x வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. x வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ரிசல்ட் கேக்குறாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண நமக்கு sin inverse x cos inverse x ரெண்டு இருந்தா நமக்கு என்ன வரும் pi by 2 நமக்கு ஃபங்க்ஷன்ல கொண்டு வரலாம். நமக்கு ரெண்டுமே sin termsல இருக்குது. டேர்ம்ஸ் கண்டிஷன் எடுத்துறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த ஒன் சைடுக்கு நான் sin inverse of 12 by x ப்ளஸ் இருந்தா மைனஸ் ஆகிடும். இப்போ sin inverse of x ப்ளஸ் cos inverse of x கூட பை பை எடுத்து தெரியும். நம்ம cos inverse x மட்டும் இருக்கணும். sin inverse ஆப்போசிட்னா மைனஸ் sin inverse x ஆகிடும். இப்போ பை பை 2 மைனஸ் sin inverse x தான் cos inverse யூஸ் பண்ணலாமா? அதே பேட்டர்னுக்கு தான் பாருங்க பை பை 2 மைனஸ் sin inverse of 12 by x x இருக்குதுல 12 by x இருக்குது. இந்த சேம் பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணலாம். cos inverse of x யூஸ் பண்ணலாமா? அப்போ cos inverse of 12 by x இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும். இது ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறாங்க cos inverse of x க்கு வந்து 12 by x இருக்கு 12 by x இது என்னன்னு கன்சிடர் பண்ணோம் தீட்டான்னு ஆனால் கன்சிடர் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துரும் ஒரு எதுக்கு ஈக்குவல் தீட்டாக்கு ஈக்குவல் இது தீட்டாக்கு ஈக்குவல் இது தீட்டாக்கு ஈக்குவல். இப்போ நமக்கு எதுக்கு நான் தீட்டாக்கு ஈக்குவல் பண்ணணும்னு சொன்ன ரீசன் தெரியும் எனக்கு. இப்போ sin inverse of 5 by x ஈக்குவல் தீட்டானா sin ஆப்போசிட் பண்ண sin தீட்டா மாறிடும் 5 by x. cos inverse 12 by x equal theta na cos inverse opposite na cos ஆமாடும் cos theta equal 12 by x. இப்போ sin square theta plus cos square theta வேல்யூ trigonometry வேல்யூ 1 தெரியும். அப்போ நெக்ஸ்ட் sin theta நமக்கு தெரியும் 5 by x cos theta 12 by x ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ 5 by 25 by x square 144 by x square equal to 1. இப்போ x square காமனா இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 169 ஆப்போசிட் பண்ண x square நான் x square ஆயிடும் 169 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தா plus or minus 13. Minus 13 is not possible. Negative terms consider பண்ண முடியாது. அப்போ என்ன x equal to 13 நமக்கு சொல்யூஷன் உள்ள ரிசல்ட். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus a square by 1 plus a square minus cos inverse of 1 minus b square by 1 plus b square வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. 0 விட நான் கிரேட்டர் a வேல்யூ அதிகமாக இருக்கணும் b வேல்யூ 0 விட highest வேல்யூ greater than 0 ஃபங்க்ஷன். ஸோ கண்டிஷன் எடுத்துறோமா? ஓகே. நமக்கு 2 tan inverse of x என்ன ஃபார்முலா இருக்குது cos inverse of 1 minus x square by 1 plus x நம்ம trigonometry inverse trigonometry ஃபார்முலா இருக்குது. எப்படி cos inverse of 1 minus x square by 1 plus x square னா 2 tan inverse x னு ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இங்க 2 tan இருக்குது. அப்ப இது ஃபுல்லா எதுக்கு நான் tan க்கு மாத்தணும். இந்த சேம் கரெக்ட்டா பேட்டர்னுக்கு அப்புறம் cos inverse 1 minus a square a இருக்க இடத்துல நான் x இருக்குது. அப்ப நான் அது என்ன இங்க என்ன வரும் x இருக்கிறதுல b இருக்குது. சேம் பேட்டர்ன் அப்போ என்ன சொல்லலாம் 2 times of tan inverse of x இருந்தா a. ஓகே. அப்போ x இருந்தா x போட போறீங்க a இருந்தா a போடுங்க. இதே சேம் பேட்டர்ன்ல இருக்குதா பாரு cos inverse 1 minus a square 1 plus a square மேல இருக்கு. அதே சேம் தான் அங்க tan 2 tan inverse of b. அதாவது 2 ஆல டிவைட் பண்றீங்க. 2 ஆல டிவைட் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும். 2 கேன்சல் ஆயிடும். tan inverse of x tan inverse of a minus tan inverse of b. இதுக்கு tan inverse x அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு tan எப்படி சொல்லலாம் tan inverse of x tan inverse of y க்கு என்ன யூஸ் பண்ணலாம் tan inverse of a minus b by 1 plus x. tan inverse of x plus tan inverse of y க்கு என்ன ஃபார்முலா மைனஸ்க்கு tan inverse of x minus y by 1 plus xy. x க்கு a இருக்குது y க்கு b இருக்குது. அப்ப tan inverse of a minus b by 1 plus ab. டூ சைடு tan inverse கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும் x equal to a minus b by 1 plus ab தான் நம்ம இதோட x value. ஏன்னா ரிசல்ட் x value ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. x value 13. செகண்ட் क्वेश्चन x value a minus b by 1 plus ab. நெக்ஸ்ட் 9th क्वेश्चन third question 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x ஓட வேல்யூ x வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே. இப்போ கண்டிஷன் நம்ம எடுத்து நமக்கு 2 tan inverse of tan inverse of 2x by 1 minus x னு யூஸ் பண்ணலாம். கரெக்ட் ஃபார்மேட் இருக்குது. அப்போ 2 கரெக்டா இருக்குது. tan inverse இது x ஆ எடுத்துங்க cos x வந்து x ஆ எடுத்துங்க. அப்போ x இருக்கிறதுல என்ன இருக்குது cos x இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போ tan inverse of 2 into x க்கு என்ன இருக்குது cos x divided by 1 minus x க்கு என்ன இருக்குது cos x அப்போ cos per x. இந்த பேட்டர்ன் இருந்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே சேம் மெத்தட் இருக்குது. அப்போ 2 இருக்கு கரெக்டா tan inverse ஆகுது x இருக்கிறதுல மட்டும் cos x இருக்குது. அப்படியே x க்கு மட்டும் cos x சப்ஸ்டிட் பண்றீங்க. ஓகே. ஈக்குவல் tan inverse of 2 cosecant x
டூ சைடு tan இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும் 2 cos x by 1 minus cos square equal 2 cosecant x. இந்த சைடு நமக்கு 2 ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைன் என்ன நமக்கு cos x எப்படி இருக்கும், sin square x plus cos square x வேல்யூ 1. அப்போ sin square மட்டும் இருக்கட்டும், இந்த cos square ஆப்போதுனா 1 minus cos square. 1 minus cos square வந்து நான் sin square யூஸ் பண்ணிக்கலாம். cosecant எதோட ரெசிபிள் 1 by sin ஓட ரெசிபிள் 1 by sin x. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன நமக்கு ஒன்று கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஓகே இங்கே கேன்சல் பண்ணிங்க, இந்த 2 நமக்கு இதில் கேன்சல் பண்ணிட்டுங்க. அப்புறமே நான் cos x sin square x 1 by sin x. ஓகே, இப்போ நான் இதெல்லாம் மட்டும் இல்லை, sin x cos x sin square x இது சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். 2லையும் sin x காமனாக எடுத்தால் இங்கே என்ன நமக்கு cos x இருக்கும், இங்கே மைனஸ் sin x இருக்கும். இப்போ sin x வச்சுருவோம்னா x கொண்டு வரோம் n பை nth டேர்ம்ஸ்லாம் கொடுக்கணும். அப்போ n வேல்யூ பிலாங்ஸ் டு தி செட். ஓகே, இது sin x மைனஸ் cos x மைனஸ் sin x வச்சுருவோம்னா இந்த மைனஸ் ஆப்போசிட் ப்ளஸ் ஆகிடும். cos x கொண்டு வந்துடும் sin by cos னா tan x. எப்போ 1 வரும் நமக்கு tan x தாங்க, tanல எப்போ பை 4க்கு 1 வரும். அப்போ nth டைம்னா சொல்லணும் x n பை என்ன நமக்கு வேல்யூ வரும் பை 4 ப்ளஸ் பை 4 ஆட் ஆகிடும். இது nth டைம், அது கூட என்ன வரும் என்ன வேல்யூ இருக்குது பை 4 வந்தது. அப்போ பை 4 இருக்கு. இங்கே n பை ப்ளஸ் 0 போடணும், 0 ஆட் பண்ணால் சேம் தான், அதே சேம் தான் n பை ப்ளஸ் பை 4 n பிலாங்ஸ் டு z. இதை நமக்கு என்ன வரும் ஃபைனலில் வேல்யூக்கு. அப்போ n பை 1 ப்ளஸ் பை 4 இருக்கு, ரெண்டு வேல்யூ ரைட் இருக்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. 4th கொஸ்டின், cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to by 4 x greater than 0. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்லேயே x வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கண்டிஷனை ஃபார்ம் பண்ணுற நமக்கு காட்டோட ரெசிப்ரோக்கல் தெரியும், நமக்கு 1 by tan தெரியும், 1 by tan. அப்போ tan inverse of 1 by x காட்னா வரும் tan inverse அப்படி இருக்கும் 1 by இந்த வேல்யூ ரெசிப்ரோக்கல் 1 by x plus 2 equal to by 2. இப்போ tan inverse of x minus tan inverse of y இன்னொரு tan inverse of x minus y 1 plus x வரை யூஸ் பண்ணலாம். இது x ஆகுது y இருக்குது. அப்போ tan inverse of x minus y by 1 plus xy equal to by 2. இப்போ எல்சிஎம் எடுத்துமா x into x plus 2 1 into x plus 2 minus x by இது x into x plus 2 இதெல்லாம் மட்டும் வேணும் x into x plus 2 டிவைட் 1 into 1 1. இப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன நமக்கு இந்த x plus 2னாலும் இந்த ஃபுல் டைமும் கேன்சல் ஆகிடும். ரிமைன் ஆகும் இந்த மைனஸ் எக்ஸும் இந்த ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகும், 2 இருக்கும். டிவைட் பை என்ன வரும் x into x x ஸ்கொயர் x into 2x plus 1 ஈக்குவல் tan inverse of 15. tan inverse of 15 நம்ம ஃபார்முலாஸே நமக்கு இல்லை, வேல்யூஸ் இல்லை. அது என்ன யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்மேட்டாக வரும் a plus b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்மேட்டை x plus 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த 15 டிகிரி 45 டிகிரி 30 டிகிரி சும்மா 45 30 லேஸ் பண்ணால் 50 டிகிரி வந்துருமா, ஏன்னா 45 வேல்யூ டேனில் தெரியும், 30க்கு டேனில் வேல்யூ தெரியும். அப்போ இந்த 50 டிகிரி எப்படி சொல்லுவோம் tan 45 minus 30, ஏன்னா லெஸ் பண்ணால் 15 டிகிரி கரெக்டாக வரும் நமக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு tan a minus b ஃபார்முலா இருக்குது, tan a minus tan b by 1 plus tan a tan b. நமக்கு tan trigonometric ஃபார்முலா இருக்குது. அப்போ tan 45 minus tan 30 by 1 minus tan 45 tan 30. இந்த டேர்ம்ஸ்லாம் அப்படியே சேமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்னா tan 45 டிகிரி 1 tan 30 டிகிரி 1 by √3 1 மைனஸ் நெக்ஸ்ட்டுங்க ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ் tan 45 1 இது 1 by √3. எல்சி எடுங்க √3 minus 1 by √3 √3 plus 1 by இந்த √3 நமக்கு என்ன வரும் கேன்சல் ஆயிடும். இந்த √3 கேன்சல் ஆயிடும். √3 minus 1 by √3. இப்போ நம்ம x plus x வேல்யூ வந்து மேலே இருக்கணும். ஓகே, ஏன்னா ஃபைன் பண்ணதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போர்ட் சைடு. அப்போ x plus 1 ஹோல் ஸ்கொயர் by 2 இங்கே நேரம் √3 plus 1 by √3 minus 1. இப்போ நெக்ஸ்ட்டு இதே சேம் நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு x plus 1 ஹோல் ஸ்கொயர் by 2. இப்போ √3 plus 1 டிவைடில் √3 minus 1 √3 minus 1ஓட காஞ்சுகேட் என்ன நமக்கு √3 காஞ்சுகேட்டில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். √3 plus 1 மைனஸ் இருந்ததுன்னா √3 minus 1 plus 1 by √3 பண்ணலாம். ப்ளஸ் இருந்ததுன்னா √3 minus 1 by √3 minus 1 மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணணும். அப்போ √3 இதை காஞ்சுகேட்டு √3 plus 1 by √3 plus 1. ஓகே, அப்போ x plus 1
ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இது எப்படி சொல்லலாம்? இங்கே √3 + 1 அப்போ ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம். ரெண்டு சேம். இங்கே √3 + 1, இங்கே √3 + 1. இது என்ன? a - b a + b வரும். a ஸ்கொயர் √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் - b ஸ்கொயர் 1 இருக்கு. நமக்கு a - b இன்ட்டு a + b என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் - b ஸ்கொயர். ஏக்கு வந்து √3 இருக்குது, பிக்கு 1 இருக்குது. √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஓகே, இந்த ஃபார்முலா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் x + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 2. √3 + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஓகே, இந்த 2 ஸ்கொயர் 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைன் வரும் x + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு √3 + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ரிமூவ் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோன்னா என்ன? ஸ்கொயர் ரூட் அண்ட் போர்ட்ஸ் இருக்கு. ரெண்டு ரூட் எடுக்கிறீங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆன் போர்ட் சைடு. ஸ்கொயர் ரூட் தான் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் தான் ரூட் இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைன் வரும் இங்கே x + 1 இருக்கும். ஸ்கொயர் ரூட் அண்ட் போர்ட் சைடு எடுத்தால் √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ரிமைன் வரும் இங்கே √3 + 1 இருக்கும். ரெண்டு இங்கேயும் +1 இங்கேயும் +1 கேன்சல் பண்ண வரும். x = நமக்கு √3. இது நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.